the hand of God which came upon Elijah shall come upon you. You will not run after anything, you will run ahead. அவர்கள் இருவருக்கும் கல்யாணமாகி எத்தனையோ வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லை. குழந்தை இல்லை என்ற காரணத்தினால் அழுகிறார்கள். இரண்டாவது, அந்த கணவன் இருதய நோய் உடையவர். டாக்டர் சொல்லிவிட்டார், அடுத்த முறை நீ ஹார்ட் அட்டாக் வந்தா செத்துருவேன், அதுக்கு முன்னாலே ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, பைபாஸ் சர்ஜரி பண்ணணும் டாக்டர் சொல்லிட்டாங்க. அதற்காக அழுது கொண்டிருக்கிறார். they are crying for two reasons. One, the husband is a heart patient. Doctor suggested that he should undergo an open heart surgery, bypass, and they are married for many years since they have no child. They are crying for these two reasons. They are on to my right side, seated on the right end at the last tube post. Tonight God is working a miracle. நீங்க போங்க, இந்த மாதம் அந்த சகோதரி கர்ப்பம் தரிப்பார்கள். நீங்க போய் கணவன் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணுங்க, இருதயம் வியாதியே இல்லைன்னு டாக்டர் சொல்லுவாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன். கூட்டம் முடிந்தது. ஒரு வருஷம் கழித்து 2 பேர் என்னுடைய வீட்டு கதவை தட்டினார்கள். யாருன்னு கேட்டேன். பக்கத்தில் செக்ரட்டேரியட் காலனியில் ஆலிஸ் டேவிஸ்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு ஜபத்துக்கு போனையா, ஆலிஸ் டேவிஸ் அம்மா டேபிள்ல அற்புத ஊழியம் பத்திரிகை இருந்தது. அதை எடுத்து பார்த்துட்டு அடாடா அம்மா, ஜான் சாலமன் அட்ரஸை 1 வருஷமா தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும், நான் 2வது தெருவில் இருக்கிறேன், ஜான் சாலமன் 4வது தெருவில் இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு ஆளை கூட அனுப்பி எங்க வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க. வந்தவர் சொன்னார், ஐயா நான் தான் எம்பிடி மைதானத்திலே வலது பக்கத்திலே கடைசி விளக்கு கம்பத்தண்டையில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். டாக்டர்கள் சொன்னார்கள், என் இருதயம் தாங்காது, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக பைபாஸ் சர்ஜரி பண்ண வேண்டும் என்று. அது மாத்திரமல்ல, எங்க 2 பேருக்கு கல்யாணமா எத்தனையோ வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. நீங்க சொன்னீங்க, கர்த்தர் உங்களுக்கு குழந்தை கொடுக்கிறார், ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னீங்க. அதே மாதிரி என்னுடைய மனைவி அதே மாதம் கருத்தரித்தார்கள். நாங்கள் தூக்கி கொண்டு வந்திருக்கிற குழந்தை 2-3 மாத குழந்தை. ஒரு வாரம் கழித்து டாக்டர் கிட்ட போனேன். அதே நேரத்தில் ஒரு வல்லமை, நீங்க சொல்லும் பொழுது ஒரு நூதனமான சக்தி எனக்குள் இறங்குகிறது நான் உணர்ந்தேன், என் மனைவியும் உணர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் டாக்டர் கிட்ட போனாராம். டாக்டர் இவரை டெஸ்ட் பண்ணிட்டு சொன்னாராம், அந்த வார்த்தை அப்போதான் நான் முதல் கேட்டேன். இப்போ நான் அடிக்கடி யார்கிட்ட பார்த்தாலும் சொல்லுவேன், யூ ஆர் மிலிட்டரி ஃபிட், யூ ஆர் மிலிட்டரி ஃபிட். நீ மிலிட்டரியில கூட போய் சேரலாம்பா, உன் இருதயம் அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை தேடி வந்த இவர், அவருடைய பெயரையோ அவர் இருக்கிற வேலை செய்கிற கம்பெனியுடைய பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் நிறைய பேருக்கு தெரிந்த பெயர், குறிப்பாக என்னுடைய நண்பர் ஜெபராஜ் சாமுவேல் அவர்களுக்கு தெரிந்த பெயர். 5000 பேருக்கு அவர் அதிகாரி, CEO for 5000 people. 5000 people are working under him. ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் 5000 பேர் வேலை செய்கிற நிறுவனத்துக்கு சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். இவருக்கு மேல எவனுமே கிடையாது. ஒரு நாள் நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு, சாம்சங் வா, என்னுடைய நெஃப்யூ, என்னுடைய அண்ணன் பையனை அவர்கிட்ட அனுப்பினேன். இவன் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறான், இவனுக்கு வேலை கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி லெட்டர் ஒன்று கொடுத்து அனுப்பினேன், ரெக்கமெண்டேஷன் லெட்டர்.
நியூஸ் பேப்பர்ல போட்ட ஒரு விளம்பரத்தை பார்த்து இவன் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறான். என்கிட்ட வந்து சொன்னான், அதுவாடா சி நம்மால்டா அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்து அனுப்பினேன். இன்டர்வியூக்கு போனான். இன்டர்வியூல இவனை செலக்ட் பண்ணல. செலக்ட் பண்ணாமது எனக்கு ஃபோன் பண்றாரு. டாக்டர் ஜான் சாலமன், மன்னிச்சுக்கங்க, உங்க லெட்டரை பார்த்தேன், ஆனா உங்க நெஃப்யூக்கு நான் வேலை கொடுக்க முடியல. காரணம் என்னன்னா, சாம்சன் ஜார்ஜ் என்ற கிறிஸ்தவ பெயர் அவருக்கு இருக்கிறது. ஜனங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க, கிறிஸ்துவனுக்கு நான் வேலை போட்டு கொடுத்தேன்னு நினைப்பாங்க. ஆனால் சாம்சன் ஜார்ஜுக்கு நான் வேலை கொடுக்கலன்னு சொன்னார். நல்ல வேளை அவர் வேலை கொடுக்கல, இப்போ அவன் ஃபுல் டைம் ஊழியம் செய்துட்டு இருக்கான். If God has given you some post, if God has given you some office, if God has placed you in higher levels, ladies and gentlemen, make best use of it for the glory of God. மற்றவங்களுக்கு நல்லது செய்யுங்க. ஹிந்துவில் ஒரு விளம்பரம் வந்தது. ஒரு அமெரிக்கன் கொலாபரேட்டட் கம்பெனிக்கு ஆள் வேணும். 500 அப்ளிகேஷன் வந்துச்சு. 500 அப்ளிகேஷனை புரட்டி பார்த்தார் அந்த அதிகாரி, அந்த ஆபீஸுடைய மேனேஜர். அப்பொழுது அது அமெரிக்க கொலாபரேட்டட் கம்பெனி. இவர் பார்த்துட்டா, தேடி தேடி பார்த்தா ஜான் சாலமன் பேர் இருக்கான்னு இல்லை. கன்னியப்பன் என்று ஒரு ஆள் அனுப்பினார், ஒரு அட்டெண்டர் எங்க வீட்டுக்கு. மிஸ்டர் பாபு ஜோசப் வர சொன்னார். யார்ப்பா பாபு ஜோசப்னு கேட்டேன். அவர் விளம்பரத்தை சொல்லி அவர் உங்களை பார்க்கணும்னு சொன்னார். சரின்னு போனேன். தாமஸ், மேஜர் தாமஸ் அப்படி என்றவர் என்னை இவருக்கு அறிமுகம் செய்து வைத்தார். இவர் அப்ளிகேஷன் 500 அப்ளிகேஷன் வந்திருக்குது வேலைக்கு. ஆனால் ஜான் சாலமன் பெயர் அதில் இல்லை. ஆளை அனுப்பி என்னை கூப்பிட்டுட்டு வந்து என்னை அப்ளிகேஷன் எழுத சொன்னார். நிறைய பேருக்கு ஏபிசிடியே தெரியாது, ஆனால் அப்ளிகேஷன் சும்மா அழகாக எழுதுவான். ஏன்னா எழுதி 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 பழக்கம். என் லைஃப்ல அப்ளிகேஷன் எழுதுனதே கிடையாது. எனவே அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு அப்ளிகேஷன் எப்படி எழுதுறதுன்னு தெரியலன்னு. அவர் டிக்டேட் பண்ணார், நான் எழுதி கொடுத்தேன். பச்சை இங்கில் அப்பாயிண்டன்ட் போட்டு எனக்கு வேலை கொடுத்தார். would you please come here sir? உலகத்தில் ஒருத்தரை தான் நான் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன். எல்லாரையும் பிரதர், அங்கிள், தம்பி, ஊர்ல இருக்கலாம் தம்பின்னு தோல்ல கை போட்டுருவேன். அது பிஷப்பா இருந்தாலும் விட மாட்டேன். The general secretary of Pernambuco, come near sir, give me a little chance to put my hand around your shoulder. ஜான் சாலமோன் என்ற பெயர் இவரை பாதர் பண்ணவே இல்லை. That's why today he is the general secretary of Pernambuco. Thank you sir. கர்த்தர் உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்திருந்தால் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹைகோர்ட் ஜட்ஜ் ஒருத்தர் என்கிட்ட பேசிட்டு இருந்தார். அவர் வீட்டில் விருந்துக்கு கூப்பிட்டார். விருந்தில் போய் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவரும் மனைவி எனக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். நாங்கள் 3 பேரும் சாப்பிட்டு இருக்கோம். ஹைகோர்ட் ஜட்ஜ் என்னுடைய நெருங்கின நண்பர் மரித்து விட்டார். பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கிட்ட நிறைய காரியங்கள் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எத்தனை பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டேன். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக, ஹைகோர்ட் ஜட்ஜாக எத்தனை பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தீங்கன்னு கேட்டேன். அவர் என்னை பார்த்து சொன்னார், பிரதர் ஜான் சாலமன், வேதம் சொல்லுகிறது, ஒருவனை மரணத்துக்கு தப்புவிக்க உன்னால் கூடுமையானால் தப்புவி. Bible says, if you can rescue one man from death, rescue him. என் லைஃப்ல ஒருத்தனுக்கு கூட நான் தூக்கு தண்டனை கொடுக்கவே இல்லை. அவர் நீதிமான் ஐயா. உங்களுக்கு எத்தனை சான்ஸ் இருக்குது, மற்றவர்களுக்கு உதவி செய்ய எத்தனை சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அவன் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவங்களுக்கு ஃபேவர் பண்ண ஆயிடும். வேண்டியவன் வேண்டாதவன். தேவனுடைய ஜனமே, தாரியு ராஜா மனசு வச்சிருந்தா தானியேலை சிங்கக்கவிக்கு அனுப்பாமலே தடுத்திருக்க முடியும். பிலாத்து மனசு வச்சிருந்தா என் அப்பன் இயேசுவை சிலுவைக்கு அனுப்பாமல் தடுத்திருக்க முடியும். அவனுடைய ரோல் அவன் பண்ணிருக்கலாம், ஆனா பண்ணல. ஐயா, அம்மா, சகோதரனே, சகோதரியே, உங்களை கர்த்தர் அந்தஸ்துல வச்சிருக்கிறார். பல வருஷங்களுக்கு முன்னாலே பெரியார் திடல்ல
கிறிஸ்டியன் எம்ப்ளாயிஸ் ஃபெலோஷிப்னுடைய மீட்டிங் ஒன்று நடந்தது. பிரதர் தினகரன் செய்தி அளித்துக் கொண்டிருந்தார். எனக்கு அதை மறக்கவே முடியாது. அவருடைய நூற்றுக்கணக்கான பிரசங்கத்தை கேட்டிருக்கிறேன். இந்த ஒரு குறிப்பை என்னால் மறக்கவே முடியாது. அவர் சொன்னார், பிரதர் தினகரன் சொன்னார், அதில் இருந்தவர்கள் IAS, IPS, ICS பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் பெரியார் திடர் இருந்தார்கள். பிரதர் DGS தினகரன் சொன்னார், உங்களை கர்த்தர் இந்த பதவியில் வைத்திருக்கிறார். இந்த பதவியில் நீங்க இருக்கும்போது மற்றவங்களுக்கு உதவி செய்யலைன்னா நீங்க ரிட்டையர் ஆனதும், அவருடைய வார்த்தையிலே சொல்றேன், நீங்க ரிட்டையர் ஆனதும் ஒரு நாய் கூட உங்களை திரும்பி பார்க்காது. அப்படியே சொன்னாருங்க. என்னால மறக்க முடியாது. உங்களுக்கு கர்த்தர் பதவியும் அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் மேன்மையும் கொடுத்திருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு உதவி செய்ய நீங்க மனசு இல்லைன்னா ரிட்டையர் ஆனது ஒரு நாய் கூட திரும்பி பார்க்காது. தினகரனுடைய வார்த்தை நான் கோட் பண்றேன். எனவே தேவஜனமே, மற்றவர்களுக்கு உதவி செய்யத்தான் கர்த்தர் உங்களை இந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். யோசேப்பு சொல்லுகிறான், என்னை குழியிலே தூக்கி போட்டதற்காக நீங்க வருந்த வேண்டாம். இந்த நாள் வரும், நான் உங்களுக்கு போஜனம் கொடுப்பேன், உங்களை காப்பாற்றுவேன். இதற்காகத்தான் பழி வாங்கவில்லை. தன்னை குழியிலே தூக்கி போட்டவர்களை பழி வாங்கவில்லை. தன்னை விலைக்கு விற்று போட்டவர்களை பழி வாங்கவில்லை. தேவஜனமே, உதவி செய்யுங்க. Prove yourself as a Christian, as a believer, as a child of God. Help everybody else. யார் யாருக்கு உதவி தேவையோ அவர்களுக்கு உதவி செய்யுங்க. இல்லைன்னா தூக்கம் வராது. ஜாக்கிரதை. தூக்கம் வரல பாவி. ஏயா நீதான குழியில போட சொல்லி கையெழுத்து போட்ட, நீதான முத்திர மோதத்தில் முத்திர போட்ட, உனக்கு எப்படி தூக்கம் வரும்? His cupbearers did not bring and display food on his dining table. His musicians were refused permission to enter into the chamber and play music for the king. His concubines were not permitted to enter into his room. All night he was tossed in his bed. தேவஜனமே, தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமா எழும்பினா உனக்கு தூக்கம் வராது. ஆமா, அகாஸ்வேரு ராஜா என்று ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு ஒரு ராத்திரி தூக்கம் வரலையா? ஏன் தெரியுமா? ஆமானை அளவுக்கு மிஞ்சி தூக்கி விட்டு தன்னுடைய உயிரை காப்பாற்றின மொர்தெகாயை கனம் பண்ணாமல் விட்டு விட்டான். வேளை வந்தது. The time came, the hour came. Ladies and gentlemen, if it was delayed for one more day, Mordecai would have been hanged. Mordecai would have been killed. That previous night he could not sleep. ஆமாயா, ஆமா, ஒருத்தனும் மேல கை போட முடியாது. தானியேலே, ஒருத்தனும் மேல கை போட முடியாது. தானியேலே, இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிற தேவஜனமே, ஒருத்தனும் உன்மேல் கை போட முடியாது. ஒருத்தனும் மேல கை போட முடியாது. அப்படி ட்ரை பண்ணா அவனுக்கு தூக்கம் வராது. ஆமா, ஜீரணமாகாது. ஆமா, மியூசிக் கேட்க முடியாம பெட்ல அவன் தூக்கி தூக்கி போடுறது அவனுக்கு ரிதமா இருக்கும். அப்படி தூக்கி போடப்படும். ஆமா, ராத்திரிலாம் தூக்கம் வரல. அகாஸ்வேரு ராஜாவுக்கு தூக்கம் வரல. அகாஸ்வேரு ராஜாவுக்கு தூக்கம் வரல. ஏன் தெரியுமா? மொர்தெகாய் என்ற ஒரு தேவ மனுஷன் தான். அவனுக்கு நீதி செய்யலன்னா இவனுக்கு தூக்கம் வராது. ஐயா, அம்மா, சகோதரனே, சகோதரியே, வாலிபனே, கன்னிகையே, உங்கள் அதிகாரி உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாரா? உங்கள் மேலதிகாரிகள் உங்களை நசுக்க பார்க்கிறார்களா? உங்களை அழிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் ஜனம் கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறதா? கவலைப்படாதீங்க, அவங்களால் தூங்க முடியாது. உங்களுக்கு உதவி செய்கிற வரைக்கும் அவர்களோட கூட கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பரவாயில்ல, சத்தமா கையில் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. You will do nothing, the Lord shall fight for you. தேவஜனமே, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்.
ராஜா தூங்குவார். அடுத்த வசனம் வாசிப்போம். காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர் சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். விடியற் காலையில் எப்போ பொழுது விடியும்னு பார்த்துருக்கு. ராத்திரெல்லாம் நீங்கள் வடித்த கண்ணீருக்கு, ராத்திரெல்லாம் நீங்கள் ஜெபித்த ஜெபத்துக்கு கர்த்தர் எவனையோ தூங்க விட மாட்டார். எவனையோ எழுப்புவார். அவன் வழக்கமா 9 மணி வரைக்கும் தூங்குறனா இருந்தாலும் கண்டிப்பா ராத்திரி இவருக்கு தின்றதுக்கு தீனியும் கேட்கறதுக்கு மியூசிக்கும் சுத்தி பல பெண்களும் எப்படி தூங்கியிருப்பான். காலையில் இவர் எழுந்துக்கிறதே 10 மணி 11 மணிக்கு தான். ஆனா அன்னைக்கு அதுவும் இல்லை, தூக்கமும் இல்லை. விடியற் காலையிலே தானியேலுக்காக வருகிறான். தேவஜனமே, கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் சேட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். But unto you that fear my name shall the Son of righteousness arise with healing under his wings, and thou shalt go forth like the calves of the stall. நீதியின் சூரியன் உதிக்கும். கர்த்தர் உன்மேல் உதிப்பார். கர்த்தர் உன்மேல் உதிப்பார். ராத்திரெல்லாம் படுத்து தலையணை நனைக்கிற தேவஜனமே, இரவெல்லாம் உறக்கம் இல்லாமல் தலையணை நனைந்து நடுராத்திர தலையணை எடுத்து திருப்பி போடுகிற தேவஜனமே, விடியற் காலை வந்து விட்டது. உன்னுடைய விடியற் காலை வந்து விட்டது. இது ஒருவேளை இயற்கையின்படி இரவாயிருக்கலாம், ஆனால் நான் சொல்லுகிற வசனத்தின்படி இதுதான் கர்த்தர் உங்களை விடியற் காலையாய் உங்களை விடுவிக்கிற ஒரு நேரம். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். Now is your morning time when the grace of God is new and fresh. தேவனுடைய மகிமை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய ஈவு புதிதாய் இருக்கிற இந்த காலை, இது காலை உங்களுக்கு வந்தா சிங்கக்கெபியிலே தானியேல் உலாவிக் கொண்டிருக்கிறான். சிங்கக்கெபியிலே தானியேல் உலாவிக் கொண்டிருக்கிறான். தேவனுடைய ஜனமே பார்க்கலாம். என்ன சொல்ற வாசிப்போம். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். வந்து பார்த்தா தானியேல் அங்கு சிங்கங்களின் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறான். பார்க்கிறான். சிங்கங்கள் அவனை சேதப்படுத்த முடியல. பார்க்கிறான். பார்த்துட்டு சொல்றான், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று கேட்டான். அதற்கு வாசிப்போம். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். இவன் பாருங்க சாட்சி கொடுக்கிறான். ராஜா சாட்சி கொடுக்கிறான்ப்பா, கர்த்தர் உன்னை சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? இவன் சொல்றான், ராஜாவே நீ வாழ்க. அப்ப கூட ராஜாவை சபிக்கல பாருங்க. நாசமா போனவனே, கல்ல உருட்ட கட்டளை கொடுத்தவனே, சட்டம் போட்டவனே, கல்ல வச்சு முத்திர போட்டவனே, நீ நல்லா இருப்பியாடா? என் வயிறு எரியிற மாதிரி நீ எரிஞ்சு நாசமா போடா சொன்னானா? ராஜா வாழ்க. உன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்படாதிருப்பதாக. ஃபாதர் பெர்க்மன்ஸ் எனக்கு ரொம்ப பழக்கம் இல்லாதவர். எனக்கு தமிழ் பாட்டும் அதிக பழக்கம் இல்லாது. தமிழ் பாட்டில் பாட்டே கிடையாது, அதெல்லாம் அவங்க டிபார்ட்மெண்ட்.
யாராவது இந்த பாட்டு யாருதுன்னு கேட்டா பெர்க்மன்ஸ் பாட்டுன்னு கூட எனக்கு தெரியாது. என்னுடைய மகள் ஷீபா மருமகன் ஜேபஸனுடைய கல்யாணத்துக்கு வந்தார், ஒரு பாட்டு பாடிட்டு போனார். பேர்ந்த பெருவிழாவுக்கு ஒரு முறை வந்தார், ஒரு பாட்டு பாட்டு போனார். அவர் பிரசங்கம் கூட பண்ணான்னு நினைக்கிறேன், ஒரு ஈவினிங் இருந்தார், அவ்வளவுதான். அவருக்கு எனக்கு பழக்கமே இல்லை. பெல்லாரி என்கிற இடத்துல ஒரு கூட்டம் நடந்தது. ராம் பாபு என்ற ஒரு சுவிசேஷகர் என்னை அழைத்து என்னை பிரசங்கிக்க வைத்தார். அந்த கூட்டத்தில் ஆராதனை நடத்தினது ஃபாதர் பெர்க்மன்ஸ். ஒரு நாள் ராத்திரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அவர் எதிர உட்கார்ந்து இருந்தார். நான் சொன்னேன், ஃபாதர் பெர்க்மன்ஸ், நீங்க வந்தது சந்தோஷம், என் கூட்டத்தில் நீங்க ஆராதனை நடத்த ரொம்ப சந்தோஷம். உங்க பாட்டுக்கு எனக்கு ரொம்ப சம்பந்தம் இல்லை, ஏன்னா நான் ஒரு பாடகன் இல்லை. எந்த பாட்டு உங்க பாட்டுன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா எனக்கு அதுல உடன்பாடு அதிகமாக இல்லாதனால. அதெல்லாம் என் மனைவி டிபார்ட்மெண்ட், என் மகன் என் மகளுடைய டிபார்ட்மெண்ட். ஆனால் ஒரு நாள் ஒரு ஆலயத்தில் இருந்தேன், ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. அந்த ஆராதனையின் பொழுது ஒரு வரி என்னை பளிச்சென்று மின்னிட்டு எனக்கு முன்னால என் பக்கத்தில் இருந்த பாஸ்டர் தட்டினேன். இது யார் பாட்டுன்னு கேட்டேன். ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாட்டுன்னு சொன்னாங்க. சல்யூட், ஐ சல்யூட் யூ பெர்க்மன்ஸ். அது வரைக்கும் நீங்க யாரோ நான் யாரோ. என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்தீங்க பத்மா முதலியார் கூப்பிட்டதுனால. நமக்கு எந்த விதமான உறவும் இல்லை. ஆனால் ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் ஒரு பாட்டு பாடப்பட்டது. பக்கத்தில் இருந்த பாஸ்டர் தட்டி இது யார் பாட்டுன்னு கேட்டேன். ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாட்டுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் உங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் வந்துச்சுங்க அப்படின்னு அவர் கேட்டாரு. ஐயா, அது என்ன பாட்டு என்றாரு. அது ஒரு முழு பாட்டு கூட இல்லை, ஒரு வரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குதுன்னு சொன்னேன். என்னையான்னு. For prayers, Miracle Ministry, number 858 J93, 13th Main Road, Annanagar West, Madras 40. Phone numbers 044 654 52077, 98417 68047. Our website www.miracleministry.org. God bless you.